This is part number 7 on module number 19, moving charges and magnetism. In the previous videos, கிட்டத்தட்ட 6 parts வரைக்கும் நம்ம solve பண்ணி வச்சிருக்கோம் based on theoretical concepts, exercise problem and example problem, MCQs. Now the MCQs continued. Last video கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் போயிடுச்சு. வேற வழி கிடையாது. ஏன்னா இந்த யூனிட்ல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கூட நிறையா சால்வ் பண்ண முடியும். எனக்கு பார்ட் 8 வரைக்கும் இது போகுமா என்னால் உறுதியாக சொல்ல முடியல. பார்ட் 7 இந்த பார்ட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக இருக்கும். 8ங்கிறது கொஞ்சம் டவுட் தான். எவ்வளோ முடியுமோ நம்ம தேவையான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம மைல்டாக ரிவைஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி யூனிட் போயிட்டுருக்கு. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் யுவர் டைம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். Enquiry form is given in the description box. தேவைப்பட்டா fill பண்ணுங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க என்பதை சொல்லி வீடியோவுக்குள் போகலாம். Starting with the question, a long solenoid had 20 centimeters per centimeter. The current necessary to produce the magnetic field of IE B ஓட வேல்யூ இருக்கு கொடுத்துருக்காங்க. Inside solenoid அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. solenoid நம்ம சொல்லும்போது what we have B which is equal to mu naught into N into I. mu naught ஓட வேல்யூ 4 pi into 10 power minus 7 நமக்கு தெரியும். மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிற 20 மில்லி டெஸ்லான்னு இருக்குது. மில்லி என்பது 10 to the power of minus 3 இல்லவா? ஸோ 20 into 10 power minus 3 equal to 4 pi 10 power minus 7. என்னோட வேல்யூன்னு சொல்லும்போது 20 turns per centimeter. அப்போ 20 கீழ் 10 to the power of minus 2 turns per meter. அப்போ இது மேலே போச்சுன்னா 20 into 10 power 2, அதாவது 2000 டர்ன்ஸுங்கிறத அவங்க நேரடியாக கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்டரில் கொடுக்குறாங்க. ஸோ ஐயோட வேல்யூ இங்கே தொக்கி நிற்கிது. மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸில் இங்கே 20யும் கூட கட் பண்ணுறோம்னா இங்கே பாட்டமில் 4 பைன்னு வருது. 4 பைங்கிறது நான் கடைசி வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணல, ஏன்னா எங்கள் ஆன்சரில் எதுவும் இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. அப்போ 4 பைனா 4 3s are 12, 1/12ன்னு சொன்னால் 12 8s are 96 சம்திங். அப்போ 0.08, இங்கே -3 இங்கே -2ன்னு மாறும். மேலே போச்சுன்னா 10 to the power of plus 2. அப்போ which is nothing but 8 ampere is the answer. ஸோ அதற்கான ஆன்சர் 4. உங்களுக்கு க்ளோஸில் கொண்டு வரணும்னா இது 4க்கு பதிலாக 6 ஆம்பியர்னு கூட கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. தென் a long straight wire of radius A carries a steady current I. The current is uniformly distributed across the section. Then the ratio of magnetic field at A/2 A. ஸோ B1 divided by B2 கண்டுபிடிக்கணும். இதோட ரேடியஸ் R1 இங்கே, R2 இங்கே இருக்குது. மற்றபடி ஒயருங்கிற வார்த்தை குறிப்பிட்டாலே நமக்கு ஃபார்முலா mu naught I divided by 2 pi R இன்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்தாங்கன்னா கொடுக்கலாம், இல்லைனா இதை 1 நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ mu naught I divided by 2 pi R. இது R1, இது R2. R1ஓட வேல்யூ A/2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், R2ஓட வேல்யூ 2A சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை கொண்டு வந்தால் mu naught I by pi A, mu naught I by 4 pi A. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய 1/pi, ஸோ 1/pi divided by 1/4 pi. 4 pi goes up, மேலே போச்சுன்னா 1/pi into 4 pi கட் ஆகும்போது we will have 4. அப்போ the ratio which is equal to B1 by B2 which is equal to 4 அப்படிங்கிற ஆன்சரில் உங்களுக்கு இந்த ஆன்சர் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 streams of proton move parallel to each other in same direction. ஒரே டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இது என்ன ஆகும், attract towards each other, repel each other, neither attract or repel, rotate. it actually repel. ஓகேங்களா? ஏன்னா ஆப்போசிட்டில் வரக்கூடியது வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் வந்துச்சுன்னு சொன்னாலே இட் வில் அட்ராக்ட். நமக்கு டைரக்ஷன் படி இங்கே இது தனியாக போய்ட்டுருக்கு, இது தனியாக போய்ட்டுருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக கிட்ட வரும்போது இட் வில் ரிப்பல், வெளியில் தான் தள்ளுமே தவிர அட்ராக்ட் ஆகாது, சேராது, நகர்ந்து தான் போகும். ஓகே, ஸோ 1 மீட்டர் லாங் ஒயர். ஸோ எடுத்தோடனே கொஸ்டின்லேயே L = 1 மீட்டர் என்பதையும் இது ஒயர் என்பதையும் கொடுத்தாங்க. ரைட் ஆங்கிள்ஸ் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு B. A force of 1 kilogram weight. இந்த வார்த்தை அடிக்கடி நீங்கள் பார்க்க முடியும். ஸோ 1 kilogram weight அதை நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணோன்னா 9.8 மல்டிப்ளை பண்ணணும். டெக்னிக்கலி 9.8ங்கிறது நமக்கு போட்டால் நியூமரிக்கல் இஷ்யூ வருங்கிறதுனால 10ன்னு போட்டால் டைரெக்டாக 10 நியூட்டன் அப்படிங்கிறது மாறுது. ஸோ ஆக்டிங் ஆன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் B 0.98 டெஸ்லா. இப்போ கரண்ட் ஃப்ளோயிங் இட் வில் பி என்ன, ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எஃபோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 0.98, ஐயோட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லென்த்தோட வேல்யூ 1 மீட்டர். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணும்போது we can probably get around. இதை நீங்கள் 10ன்னு வைக்காமல் 9.8னே வச்சிங்கன்னா இன்னும் ஈஸி, இன்ட்டு 10. அப்போ I = 10 ஆம்பியர். அவ்வளோதான், முடிஞ்சா. இங்கே எல்லா சுச்சுவேஷன்லையும் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் 9.8னே வச்சிங்கன்னா என்ன ஆகுது, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது 10ன்னு மாறுது. ஏன்னா 0.98 into 10ன்னு போட்டிங்கன்னா you will have 9.8 அந்த வேல்யூ கிடைக்குதா? அதனால் நீங்கள் எல்லா சமயம் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் வச்சா நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ்
10 ஆம்பியர்ங்கிறத பார்க்குறோம். The next one, a metal wire of mass m slide without friction. So without friction சொல்லிட்டாலே மியூக்கு வேலை கிடையாது. On two horizontal rails spaced at a distance of L. So rail distance L. The track lies in uniform vertical magnetic field B. Current I flows along the rail along the other rail. So the acceleration A ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீட்டி வரைச்சி ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸு எம் ஒரு டிஸ்டன்ஸ் ஆறுங்கிற விஷயம் கொடுத்துருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு பிஇ, கரண்ட்டு ஐலாம் இருக்குது. இதில் நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சலரேஷன் சொல்லுனா ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு எஃப் பை எம். எஃப்னா q இன்ட்டு வி இன்ட்டு பி டிவைடட் பை எம். அது ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா இல்லை. அதே நேரம் நமக்கு பி இருக்குது, ஐஏ, இந்த ஆரோட வேல்யூ என்ன எல்லுன்னு கொடுத்துட்டேன். பிஐ எல்லுங்கிறது வருதா, அப்போ இது என்னென்னு எழுதலாம், பிஐஎல் டிவைடட் பை எம். ஸோ வி ஹேவ் த வேல்யூ. இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் QVBயில் தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, பிஐஎல்லும் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் இது. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், a current loop placed in magnetic field behaves like a magnetic dipole. magnetic dipole நம்ம ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஸ்டம் சார்ஜஸை பொறுத்த மட்டும் இங்கே ஒரு சார்ஜ் இங்கே ஒரு சார்ஜ் இருக்குன்னா அதுக்கு நடுப்புற ஒரு இடத்துல ஒரு டைப்போலை ப்ளேஸ் பண்ணும்போது அதோட வேல்யூஸே மாறுபடும். ஸோ டைப்போலுங்கிறது இங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் டின்னு சொல்லுவோம். அதில் ஆக்சியல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன ஃபார்முலா, ஈக்குவலேட்ரல் அப்படின்னு சர்ஃபேஸில் வந்துச்சு அப்படின்னா லைனில் வந்துச்சுன்னா ஆக்சியலு, மற்றபடி ட்ரையாங்கிளாகவோ ஸ்கொயராகவோ இல்லை க்யூபாகவோ சர்க்கிளாகவோ வந்துச்சுன்னா அது ஈக்குவலேட்டர்னு சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். அல்லது நான் சொல்லும் போதே நீங்கள் புக்கை பார்க்காம, ஏன்னா நம்ம யூனிட் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதை கரெக்டாக ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அட்லீஸ்ட் இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை லைக்கில் மைண்டில் வந்திருக்கணும். வந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். அப்படி வரலைன்னா திருப்பி உங்களோட கான்செப்டை ரிவைஸ் பண்ணுறது நல்லது. அதுக்காக தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா. The next one, the magnetic moment of an electron orbiting in a circular radius of orbit r with a speed equal to what? Magnetic momentங்கிறது கேபிட்டல் M, ரேடியஸ் கொடுத்துருக்கு, வெலாசிட்டி கொடுத்துருக்கு. we have to calculate. அப்போ எம்னு சொல்லும்போது n இன்ட்டு ஐ இன்ட்டு ஏ, இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அதை ஃபார்முலா போட்டாச்சு. என்னோட வேல்யூ கூட இது கிட்டத்தட்ட ஈக்குவல் டு இது ஒன்றா தான் இருக்கும். ஒரு டர்ன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கூட இதை ஒன்றுன்னு எடுத்துடலாம். இது நெக்லிஜிபிள் தான். n என்பது எண்ணிக்கையே. அப்போது ஐயையும் ஏவியும் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஐ இஸ் நத்திங் பட் q பை டி, ஏ என்பது ஏரியா பை ஆர் ஸ்கொயர், ஏன்னா இங்கே ரேடியஸ் இருக்குல்ல அந்த ரேடியஸ். இப்போ q பை டி கொண்டு வந்தாச்சு. இதில் வெலாசிட்டியை நம்ம எங்கே கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா டி விச் இஸ் ஈக்குவல் டு 2π டிவைடட் பை ஒமேகா. சரிங்களா. இந்த ஆர்டரில் ஒமேகா வேணும்னா ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு வி விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆர். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஆர். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 2π டிவைடட் பை வி பை ஆர். ஆர் மேலே போகும்போது 2πr டிவைடட் பை வி. இப்போ அந்த ஆரையும் வியும் மெஷ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா mv ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு q இன்ட்டு வி இன்ட்டு பி. விவி கேன்சல்ஸ், இங்கே வி பை ஆர். அதுக்கு பதிலாக ஆர் மேலேயும் பி கீழேயும் போச்சுன்னா ஆர் டிவைடட் பை வி அப்படின்னு இங்கே போச்சுன்னா இங்கே m டிவைடட் பை QB அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ரைட்டா. இவ்வளவு நம்ம இப்போ கண்டுபிடிச்சது எதற்காக அப்படின்னா இந்த டீயில் சப்ஸ்டியூட் பண்ணும். டி விச் இஸ் ஈக்குவல் டு 2πm டிவைடட் பை QB. சரி, இதாவது போதுமானு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு Q இருக்குது, இதில் டிவைடட் பை Q அப்படின்னு போடும்போது திஸ் வேல்யூ ஆஃப் Qயும் பியும் மேலே போகும்போது Q ஸ்கொயர் பி டிவைடட் பை 2πm. எப்படி எவ்வளோ தூரம் நமக்கு வந்து இதோட ஆன்சர்ஸ்லாம் நமக்கு மாறுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒமேகா அப்படின்னு போடும்போது இது ஒரு ஆன்சரு. பட் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2π டிவைட் பை ஒமேகா, இங்கே பையும் கேன்சல் பண்ணுறோம், ஒமேகா மேலே போகுது. இங்கே ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 2, இ ஒமேகா ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 2. இங்கே நான் போட்டது இன் பேஸ்ட் ஆஃப் எம்மில், பட் அதை பற்றி இல்லாமல் நம்ம சால்வ் பண்ணுறோம். இந்த வேல்யூ ஆஃப் க்யூங்கிறத ஈயாக மாற்றிக்கிறோம், இ ஒமேகா ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 2. இந்த ஒமேகா என்பது v divided by r, ஏன்னா velocity which is equal to angular velocity into radius. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு v divided by r, அது இன்ட்டு r. இதை கொண்டு போகும்போது ev divided by 2r, இந்த rலேருந்து r ஸ்கொயர் கட்டாச்சுன்னா evr divided by 2. இதை q இன்ட்டு v இன்ட்டு r divided by 2 தானே சார் சொல்லணும். ஏன் evrன்னு சொல்கிறோம்? q is nothing but your e. ரெண்டும் ஒன்று தான். அவங்க சம்மில் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. அப்போ அதுபடி தான் நம்ம போயாகணும். அவங்க சொல்லிட்டாங்க எலக்ட்ரானுக்கு வேல்யூ கீன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நான் கியூன் தான் போடுவேன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. வாட் தே ஹேவ் கிவன் அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான்.
திஸ் இஸ் அ டிப்பிக்கல் ப்ராப்ளம். நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அது. தி டார்க் ரெக்வயர்ட் டு ஹோல்ட் ஏ ஸ்மால் சர்க்குலர் காயில் ஆஃப் 10 turns, ஏரியா 1 mm², கேரியிங் கரண்ட் ஆஃப் இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னா ஐஏ ஸ்மால் என்னு ஏ இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். இப்போது நீங்கள் இதை மட்டுமே நீங்கள் வச்சு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா டார்க் விச் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு பி இன்ட்டு ஐ இன்ட்டு ஏ, அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம வந்து இதில் பியோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு இந்நேரம் நம்ம வந்திருப்போம். ஆனால் அதான் கிடையாது. என்ன விஷயம்னா, இப்போ பிக்கு காயில்னு நீங்கள் எடுத்தால் கூட நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு μ0 I டிவைடட் பை 2r. இப்போ ஐயோட வேல்யூ கூட நம்ம கொடுத்துருக்காங்க. ரேடியஸோட வேல்யூக்கு இங்கே தான் ஏரியா இருக்குல்ல, ஏரியாவில் நமக்கு வந்து இது காயில்னா πr², ஏரியா ஈக்குவல் டு πr². அப்போ r² ஈக்குவல் டு a பை π, r ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a பை π. எவ்வளோ வேகமாக திங்க் பண்ணுறோம் இல்லையா? பட் அது கிடையாது. ஏன்னா கொஸ்டினோட ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதுக்கப்புறமா இந்த மிடில் ஆஃப் எ லாங் சொலினாய்டு ஆஃப் 10⁻³ tan, இங்கே ஒரு n வருதா, அதோட கரண்ட்டு 2.5 ஆம்பியர் அது வருதா, வித் இட்ஸ் ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு த ஆக்சிஸ் ஆஃப் சொலினாய்டு என்ன. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டார்க்கில் 2 விஷயம் இருக்குது. சொலினாய்டும் இருக்குது, காயிலும் இருக்குது. அப்போ என்ன செஞ்சாகணும்? வேறு வழியே இல்லை, தெளிவாக அதை ரீரிஃபைன் பண்ணணும். டார்க்குடைய ஃபார்முலாவான NBIA அப்படிங்கிறது சரிதான், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஆனால் இந்த n அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ திஸ் n இஸ் நத்திங் பட் யுவர் காயிலோட டர்ன்ஸ், அதில் மாற்று இல்லை. இந்த I அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, திஸ் I இஸ் நத்திங் பட் 21/44ன்னு சொல்லப்பட்ட காயிலோட கரண்ட். இந்த ஏரியா என்பதும் காயிலோட ஏரியா. இது எல்லாம் கரெக்ட். ஆனால் இந்த பிக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, சொலினாய்டோட ஃபார்முலா, ஏன்னா காயில் இருக்கு இல்லையா, காயிலோட ஃபார்முலா என்ன, μ0 I டிவைடட் பை 2r அப்படிங்கிற இந்த காயிலோட ஃபார்முலாவை யூ கேனாட் யூஸ். நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது சொலினாய்டு. அப்போ சொலினாய்டோட பியோட ஃபார்முலா μ0 இன்ட்டு n இன்ட்டு I. இந்த என்னங்கிறது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 10 பவர் டர்ன்ஸு, அப்புறம் இந்த ஐயோட வேல்யூவான 2.5, நீங்கள் அதை தான் பயன்படுத்தணும். இந்த இதில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, μ0 I பை 2rங்கிற சம்மை போட்டு ஸ்டெப்பை எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆன்சரும் வராது. அதனால தான் தனித்தனியாக பிரித்து காமிக்க. கேபிட்டல் N காயிலோடது, கேபிட்டல் I காயிலோட கரண்ட்டு, கேபிட்டல் ஏங்கிறது காயிலோட ஏரியா. ஆனால் பி என்பது மட்டும் சொலினாய்டுக்கானது, அதனுடைய ஃபார்முலா μ0 NI. அதனால தான் இங்கே 10 தனியாக போட்டேன், 21/44 தனியாக போட்டேன். 1 mm² அப்படிங்கிறது 10⁻⁻6 m², அது இங்கே போட்டாச்சு. ஆனால் இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதான் இங்கே μ0ங்கிறது 4π × 10⁻⁷. இதனுடைய எண்ணுங்கிறது 10⁻³ டர்ன்ஸ் பர் மினிட் தான். இது ஒரு வேளை சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அப்போயும் நீங்கள் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அது 10⁻³ சென்டிமீட்டர் இருந்தால் என்ன, ஒன்றும் இல்லை, 10⁻⁻2ன்னு போட போகிறோம், அவ்வளோதான் இல்லையா. அதனுடைய கரண்ட்டான 2.5, இதை தனியாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இந்த பாக்ஸ் மட்டும் தனியாக சொலினாய்டு, மற்ற அத்தனையுமே காயில். இப்படி தான் நம்ம சம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஸ்டெப் பண்ணும்போது 20π × 25 × 10⁻10, இதை மல்டிப்ளை பண்ணால் 150 × 10⁻10ங்கிறது ஆன்சர். ஆன்சரில் எப்படி இருக்கான்னா 1.5ல் கேட்டிருக்காங்க. சரி, 1.5னா 150 எப்படி எழுதலாம், 1.5 × 10⁻²ன்னு எழுதுவோம். இங்கே ஆல்ரெடி ஒரு -10, 2 -10 -8. அப்போது 1.5 × 10⁻⁻8ன்னு ஒரு ஆன்சர் இருக்குது, +8ன்னு ஒரு ஆன்சர் இருக்குது. பதட்டத்தில் நீங்கள் எதை வேணால் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப நுண்ணிப்பாக நீங்கள் கவனித்தா மட்டும்தான் இதை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ த ஆன்சர் ஆஃப் ஆப்ஷன் 2 இஸ் செலக்டட். தி நெக்ஸ்ட் ஒன், a moving coil galvanometer A has n number of A 200 turns, அதோட ரெசிஸ்டன்ஸ் RA = 100. அனதர் பிங்கிறது NB 100 turns, அதோட ரெசிஸ்டன்ஸ் RB 40. ஸோ மற்ற எல்லாமே ஆல் த குவான்டிட்டிஸ் ஆர் சேம். ஸோ த கரண்ட் சென்சிட்டிவிட்டி, நான் ஏற்கனவே சொன்னதான் கரண்ட் சென்சிட்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு θ/I. அது கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இங்கே இந்த ரிலேஷனு Cθ = N × B × I × A. அப்போது θ/Iன்னு சொல்லும்போது NBA / C அப்படின்னு வரும். இப்போ இதில் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸுங்கிற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. லைக்வைஸ் நமக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது இதில் நம்மளுக்கு அப்ளிகபிளே கிடையாது, இதில் ரெசிஸ்டன்ஸுக்கான பொசிஷனே கிடையாது. அப்போ என்னென்னா θ1 / θ2 இஸ் ப்ரொபோஷ்னல் டு N1 / N2. N1ஓட வேல்யூ 200, N2ஓட வேல்யூ 100. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 2. அப்போ இது என்னென்னா இதோட ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1 அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்குது. அல்லது இங்கே 1 which is
2 times of 2 அப்போ அது A is 2 times that of B அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்குது. அல்லது B is half of A, ஏன்னா அப்போ θ2 equal to θ1/2, அப்போ half of A. இப்படி 3 ஆன்சர்ஸ் இருக்குது. எந்த ஆன்சர் இருக்குன்னு பார்த்தா A is 2 times of B அப்படிங்கிற ஆன்சர் இருக்குன்னா சூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த ஆன்சர் தப்பா? 3 ஆன்சரும் சரி, ஆனால் அந்த 3 ஆன்சரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்பது செகண்ட் ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அந்த பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், a galvanometer of resistance 20 ohms is to be converted into ammeter range of 1 ampere. ரெசிஸ்டன்ஸ் ஒரு வேல்யூ இருக்குது, ஐயோட வேல்யூ ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இதில் என்னென்னா, இப்போ கரண்ட் ஆஃப் 1 milliampere produces full scale deflection சொல்லும்போது இது கேல்வனோமீட்டரோட கரண்ட்டு ரீடிங்கு, அப்போ ஐஜி. அப்போ என்னென்னா, வாட் இஸ் த ஷண்ட் ரெக்வயர்ட்? ஷண்ட்னா ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஜி இல்லையா, அதுதான் கேட்குறாங்க. இல்லை அது ஷண்ட்டுங்கிறதே ரெசிஸ்டன்ஸ் தாங்கிறத கேட்குறதுக்கே நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, யூனிட் ஓம்ஸ்ன்னு இருக்குது. அப்போ நம்ம ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஜி தான் கண்டுபிடிக்கணுங்கிறத கேட்குறாங்க. ஆர் இருக்குது, ஐஜி இருக்குது, நம்ம ஆர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃபார்முலா I/IG = 1 + R/RG. ஐயோட வேல்யூ 1 ஆம்பியரு, ஐஜிங்கிறது 1 milliampere இருக்குது. மில்லினா 10⁻³ இங்கே 1 + ஆரோட வேல்யூ 20 / RG. இதை கொண்டு வரும்போது இது மேலே போச்சுன்னா 10⁻³ - 1. 10⁻³ 1000 -1ன்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு? 999. RG மேலே, இது இங்கே கீழே வந்துச்சுன்னா 20 / 999 எடுத்திங்கன்னா ப்ராபப்ளி இதை 20 / 1000 நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா அந்த ஒன்றில் ஒன்றும் பெருசாகிட போகிறது கிடையாது. /15 வரும். 1/15 which is nothing but 0.02 ohms. அவ்வளோதான். இந்த ஆன்சர் இஸ் கிவன். இந்த கொஸ்டினில் இன்னும் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது 0.01 இருக்குது, 0.02 இருக்குது. ரொம்ப க்ளோஸாக போகக்கூடிய கொஸ்டின். அதனால் என்ன பண்ணுறோம், ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து, the voltmeter has 25 coil and 575 in series. சீரீஸ்ன்னு சொல்லிட்டாலே RS = R1 + R2 ரெண்டுத்தையும் சீரீஸ் பண்ணால் மொத்தம் 600. இதை இங்கே நம்ம முடிச்சிடணும், கையோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகும். தி காயில் டேக்ஸ் 10 milliampere ஃபார் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷனுங்கிறதுக்கு இது காயிலோட, இப்போ போன சம்லேயும் அதே தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது ப்ரொடியூசர்ஸ் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் எடுக்கும்போது நாங்கள் வந்து இது ஐஜின்னு எடுத்தீங்க, இங்கே மட்டும் ஏன் சார் அது ஐன்னு எடுக்கிறீங்க? நத்திங் பட் ஓகே, யூ கேன் டேக் ஐஜின்னு எடுங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன். தி மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படின்னா வி which is equal to IG × RS. RSங்கிறது சீரீஸு 575, 25 600. ஐயோட வேல்யூ 10 × 10⁻³ இந்த வேல்யூ எடுத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 6000 × 10⁻³ 1 2 3 இங்கே 1 கொண்டு போனீங்கன்னா V = 6 volt. ஸோ 6 voltங்கிற ஆன்சர் கிடைக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 5.75 இருக்குது, 5.5 இருக்குது. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் லுக்கில் தான் நம்ம ஆன்சர்ஸை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், a proton and electron, ஓகேங்களா, both moving with the same velocity enter into region of magnetic field perpendicular to velocity. So they move in circular orbit such that what? இப்போ என்னென்னா, radii will be same, R1 = R2ன்னு ஒரு ஆப்ஷனு. the time periods T1 will be equal to T2ன்னு சேமு. the time period of proton T1ங்கிறது ஹையாகவும் அல்லது டைம் பீரியட் T2 will be high. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் மூணுத்தில் காமனாக இருக்கிறது T1 T2. T1 T2 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்க்கலாம் இல்லைங்களா? அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணும். டைம் which is equal to 2π / ஒமேகா. அப்போது V which is equal to ω/R. ஒமேகா என்றால் V/R. நான் எல்லா சம்லையும் சால்வ் பண்ணியிருக்கேன். உங்கள் பேப்பர்லேயும் நீங்கள் சால்வ் பண்ணுறது தான் நல்லது. ஃபார்முலா மறந்து போயிடுவீங்க. டே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் மேக் அ நோட். R மேலே போச்சுன்னா 2πR / V. mv²/R = QVB. Vm கட்டு mv/R = QB. m/QB = R/V. R மேலேயும் V கீழேயும் போச்சுன்னா இந்த QB கீழே வரும். m/QB = R/V. இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, பிகாஸ் இங்கே ஒரு ஆரும் வியும் இருக்கு இல்லையா, அங்கே 2πயோட m/QB அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தி டைம் பீரியட் இஸ் பேஸ்ட் ஆன் m/QB. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, வெலாசிட்டிங்கிறது இதில் காமன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி, இங்கே Qவை பற்றியோ எம்மை பற்றியோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஏன்னா சேம் சார்ஜ் தானே. இதோட பிங்கிறது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே தான் போகுது. ஸோ B1 = B2. சார்ஜை பொறுத்த மட்டும் Q1 = Q2. இட் இஸ் இண்டிபெண்ட். அப்போ ஆனால் மாஸுங்கிறது மட்டும் வேறுபடும். ஏன்னா
புரோட்டானை பொறுத்த மட்டும் மாஸ் ஆஃப் புரோட்டான் வேறு, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வேறு. அப்போ இதில் எது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டானோட மாஸ் அதிகமாக, எலக்ட்ரானோட மாஸ் அதிகமாக அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எனக்கு மாஸ் ஆஃப் புரோட்டானோட வேல்யூ லாஸ்ட்டாக பார்த்தோம் 1.67 × 10⁻⁻27. வாட் இஸ் த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சிருப்பீங்களா? ஏன்னா லாஸ்ட் வீடியோவிலே சொன்னேன்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்னன்னு தேடி வைங்கன்னு. இதில் கண்டுபிடிக்கும் போது த வேல்யூ ஆஃப் T1 will be high. ஆனால் இதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சால் தானே இது ஹைன்னு சொல்ல முடியும். அந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, அல்லது தேடிருந்தீங்கன்னா டபுள் ஓகே. ஓகேவா? அப்படியே அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A very high magnetic field is applied to a stationary charge, then it experience. பொதுவாக இந்த ஸ்டேஷ்னரிங்கிற விஷயம் இல்லாமல் சார்ஜ் இருந்துச்சுன்னா, இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் பூரா அயன் ஸ்ப்ரிங்கிள்ஸை கொட்டி வச்சுட்டு மண்ணை கொட்டி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மேக்னெட்டிக் கீழே வச்சோன்னா மேக்னெட்டிக் ஏற்ற மாதிரி அதுவும் மூவ் ஆகும் இல்லையா? ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்ற வெலாசிட்டிக்கு பர்பண்டிகுலர், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக அந்த ஃபோர்ஸ் மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்கும். ஆனால் ஸ்டேஷ்னரிங்கிற வார்த்தை இங்கே குறிப்பிடப்படும் போது, ஸோ இட் இஸ் ஸ்டேஷ்னரி, அப்போ தேர் வில் பி நோ ஃபோர்ஸ். ஏன்னா அப்ளைடு ஃபோர்ஸ்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஓகேவா? இது டிஸ்டன்ஸு 0 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் வில் பி 0 அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டினை பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன், a proton beam is fired perpendicular to uniform magnetic field with certain velocity v. The time period of result found to be 2 microsecond. When the velocity v dash is increased to 2 times of v, then the time period will be t dash value அளவு, this is t. அப்போது t ஓட வேல்யூ கொடுக்கப்பட்டாச்சு, t dash கண்டுபிடிக்கணும், v dash ஓட கண்டிஷன் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ how will you find the value of t dash? பொதுவாகவே t which is equal to 2π divided by omega, t dash அப்படின்னு நம்ம சொல்லும்போது we will have 2π divided by omega dash. ஸோ அதன்படி v by r 2πr divided by omega mv square by r equal to qvb, v கட்டனா mv by r equal to qb. We need to find r divided by v which is equal to m divided by qb, mv divided by qb. எல்லாம் நீங்கள் ஆரோட வேல்யூ அதில் r by vன்னு எடுத்திங்கன்னா இந்த mங்கிறது தனியாக வரும். இதை எடுத்திங்கன்னா t ஓட வேல்யூ 2πm divided by qb. இதையே t divided by t dashன்னு எடுத்திங்கன்னா 2πm divided by qb divided by 2πm dash divided by qb. இந்த 2π ஜென்ரல் அது கட் ஆகிடும் இல்லையா? அதன்படி q dash by q, b dash by b. சரி, இப்போ நமக்கு ஆன்சர் என்ன சார் வரும் அப்படிங்கிறத தான் இப்போ இஷ்யூவே. ஏன்னா நமக்கு ப்ரொபோர்ஷன் படி t by t dashன்னு போட்டுட்டா q dash by q into b dash divided by b. இப்போ இதோட வேல்யூவில் இது 2ங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த q dash b dash ஓட வேல்யூஸ்லாம் நமக்கு எதாவது கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டான் பீம் தான் ஃபயர் ஆகிருக்கு. இனிஷியலாகவும் அது ஒரே சார்ஜ் தான், ஃபைனலாகவும் ஒரே சார்ஜ் தான், அதனால் அது ரெண்டும் கட்டு. அதே போல் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிற வார்த்தை குறிப்பிடப்படும் போது பி டாஷில் எந்த சேஞ்சும் இல்லை, அப்போ பிலேருந்து இருக்கிற வேல்யூ தான், ரெண்டும் கட். அப்போது டி டிவைடட் பை டி டாஷ் ஈக்குவல் டு 1. ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1:1 அப்படின்னு ஒரு ஆன்சர். அடுத்து டி டேஷை கண்டுபிடிக்கணுன்னா அது டிவைட் ஆகும்போது டி டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு டி அப்படிங்கிறது இன்னொரு ஆன்சர். அந்த வேல்யூவே அப்படியே போட்டால் டி டேஷ் ஈக்குவல் டு 2 மைக்ரோசெகண்டுன்னு போட்டால் அது ஒரு ஆன்சர். ஆக மொத்தம் 3 ஆன்சர் இருக்கா? 3 ஆன்சருமே சரி. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் 2 மைக்ரோசெகண்ட்ஸ். மைக்ரோ என்பது 10⁻⁻6 செகண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆன்சர் நம்ம என்ன பண்ணுறோம், 3 ஆன்சரில் நம்ம கொடுக்கப்பட்ட ஆப்ஷனான 2 மைக்ரோசெகண்ட்ஸை சூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு, பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m, சார்ஜ் q மூவிங் வித் வெலாசிட்டி v, டிஸ்கிரைப் சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் r. இது வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டக்ஷன் பிக்கு போகுது. தி ஒர்க் டன் when the particle completes one full circle. ஸோ ஒர்க் டன் which is equal to force into distance. ஸோ இந்த டிஸ்டன்ஸுங்கிறதே நம்ம ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு தான் நம்ம சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது ஒரு சர்க்குலர் ரொட்டேஷனுங்கிறது ஒரு தொடக்க புள்ளியிலேருந்து முடிவுக்கு வருது அப்படின்னா the value of displacement which is equal to 0 அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா w is also 0. அவ்வளோதான். ஆனால் இதில் இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கவனிச்சிங்களா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஃபோர்ஸோட வேல்யூவாக்கு q இன்ட்டு v இன்ட்டு b. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது ஒரு வட்டத்தை ஃபுல்லாக சுற்றிச்சுன்னா 2πr. அப்போ qvb இன்ட்டு 2πr அந்த வேல்யூ இருக்கா? qvb இன்ட்டு 2πr அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுக்காமல் இருக்கவே மாட்டாங்க. ஒரு கொஸ்டின்னா ஒரு ஆன்சர் தான் இருக்கும், நீங்கள் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அங்கே qb இன்ட்டு 2πrங்கிற ஃபார்முலாவும் அங்கேயே இருக்கும். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி நாட் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் என்று சொல்லும்போது இது சரிதான், திஸ் இஸ் டிஸ்டன்ஸ். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு
ஒர்க் டன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஆரம்பித்த புள்ளிக்கே மறுபடியும் வருகிறது. அப்போது இதுக்கு பேர் ஜீரோ. அப்போ எஃப் இன்ட்டு ஜீரோ எனிதிங் இன்ட்டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்கணும். அந்த இடத்துல டிஸ்டன்ஸோட வேல்யூவான 2πr போட்டு இந்த ஆன்சரும் பக்கத்துலேயே வேறு இருக்குது பாருங்கள், நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரி. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி காஷியஸ் வித் தி கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் ஒன், a charged particle moving at the velocity v enter a perpendicular magnetic field b. It moves in a circular path of radius r. இங்கெல்லாம் மீட்டர் பர் செகண்டு, வெபர் பர் மீட்டர் ஸ்கொயருக்கு, இது மட்டும் சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போ 2 × 10⁻⁻² மீட்டர். தென் த சார்ஜ் பர் யூனிட் மாஸ், சார்ஜ்னா q, யூனிட் மாஸ்னா m. ஸோ q/m நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான யூனிட்டும் கூலும் பர் கேஜி அப்படின்னு இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? வழக்கம் போல் இருக்கிற ஒரே ஃபார்முலா. இந்த mv²/r = qb கிட்டத்தட்ட 100 தடவை நான் சொல்லியிருக்கேன். போடுற எல்லா ப்ராப்ளத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது நேரம் உங்களுக்கே மைண்டில் மனப்பாடமாக இருக்கணும். vv கட்டு mv/r = qb. நமக்கு தேவை q/m தான் தேவை இல்லையா? இந்த m இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த b இங்கே பாட்டமில் போகும். அப்போ v/br. வெலாசிட்டி இருக்கா? கொடுத்துட்டாங்க. b கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. ரேடியஸோட வேல்யூ கூட தே ஹேவ் கிவன். அப்போ 4 × 10⁻⁶ / 2 × 2 × 10⁻⁴. 2 2 4 கட்டு. இது மேலே போச்சுன்னா 10⁸. வெரி சிம்பிள் ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சிச்சா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 10⁸ இருக்குது. கொஞ்சம் இந்த 10 பவரில் ஏதாவது பிசுறு தட்டி மைனஸ்னு போச்சுன்னா 10⁴ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஆப்ஷனும் இருக்கா? இது 2, இது 6, அப்போ 4 தானே அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா 10⁴ இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு என்றுமே ஒரு ஆன்சர் டெஃபினட்டாக இருக்காது. 4 ஆன்சர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த 3வது ஆப்ஷன். ஸோ த வேல்யூஸ் மஸ்ட் பி வெரி கிளியர். 10⁶ இங்கே இன்ட்டு 10⁻². இதெல்லாம் ஏன் சார் எங்களுக்கு சொல்கிறீங்க, இது எங்களுக்கு தெரியாதா நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆனால் சம்மு நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷரில் நீங்கள் இதை விட்டுருவீங்க. அதற்காக தான் நம்ம திருப்பி ரிவைசிங்காக சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், a proton is moving in a uniform electric field b in such a path. புரோட்டான்னு சொல்லும்போது மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.6 × 10⁻⁻27 kg. உதவலையோ நம்ம மைண்டுக்கு வரணும். ஓகே. ரேடியஸ் a in a direction perpendicular to z axis along field b exists. Calculate the angular momentum of proton about center. Angular momentum formula ஞாபகம் இருக்கா? m × v × r. m is the mass, v is the velocity, radius. இப்போ உங்களுக்கு மாஸோட வேல்யூ யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆனால் இங்கே நியூமெரிக்கல் வேல்யூஸ் இதை டெரிவேஷனாக ஃபார்முலா டைப்பில் கேட்குறாங்க. பரவாயில்ல. mv²/r = qvb. இங்கே m v இருக்கிறதுனால தனியாக என்ன பண்ணும், mv அப்படின்னு இங்கே v கட் பண்ணிங்கன்னா mv/r = qb, mv = q × b × r. அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது q × b × r × r ஆல்ரெடி ஒரு வேறு r இருக்கா? ஸோ இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது we will have qb r². q என்பது e ஆகுது. bங்கிறதுல எந்த சேஞ்சும் இல்லை. ரேடியஸோட வேல்யூ a இல்லையா? ஸோ ரேடியஸுங்கிறது a ஆகுது. அப்போது EBA². ஸோ இது கொஸ்டின்லேயே நமக்கு டக்குன்னு எங்கே இதையும் நீங்கள் செக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்தோன்னே ஆரம்பிக்குதா? சரி சார் நான் எடுக்கிறேன். கிடையாது. EB²A. இங்கே EBA² இருக்குது. அப்போது A² EB. ரைட்டா? ஸோ ஆப்ஷனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஃப்ரேமில் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரேமை கூட EBA² நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு அங்கே A² இருக்கா? இருக்குது. இங்கே A² இல்லை. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த யூனிட்டோட மிகப்பெரிய பியூட்டியான ஒர்க்குன்னு சொல்லலாம். அது மாதிரி இதில் தான் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான அதிக சான்சஸும் இருக்குது. அப்படிங்கிறனால கொஸ்டின்ஸ் இயல்பாகவே அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வி ஹேவ் கேம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் பார்ட். இது மட்டும் தான் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ ட்ரெய்லர் மாதிரி தான். ஏன்னா இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் எந்தெந்த ஆர்டரில் நீங்கள் சால்வ் பண்ணுங்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதில் அட்வான்ஸ்டு லெவல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஜேடபிள்யூக்காகவும் ஆஸ் வெல் அஸ் நீட்லேயே உங்களுக்கு டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம எடுத்தோன்னே சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஃபியர் ஏற்படலாம், பேனிக் ஏற்படலாம். பேசிக் கொஸ்டின்ஸை நான் கொடுத்துருக்கேன். பேசிக் கொஸ்டின்ஸ்லேருந்து நீங்கள் கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு எடுக்க முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணி லாஜிக்கை கரெக்டாக அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆன்சர்லேருந்து அக்யூரசி வருதா. ஸோ ஆன்சரோட அக்யூரசி, நம்ம ஆன்சர் தேர்வு செய்யக்கூடிய ஆன்சர் சரியான அளவில் இருக்கா அப்படின்னு 100% நம்ம கரெக்டாக தான் ஆன்சரை சூஸ் பண்ணுறோமாங்கிறத பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறையா கொஸ்டின்ஸ் வரும். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்கொயரி ஃபார்மில் கூட எனக்கு மெசேஜ் கொடுங்க. ஐ வில் கிவ் த
அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் கூட நான் இன்பிட்வீனாக ட்ரையலில் வரேன், இல்லைனா என்னென்னு கேட்டாலும் லைவில் வேணாலும் நான் வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்மாக நம்ம என்கொயரி ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. அடுத்ததாக நம்ம மாடியூல் நம்பர் 20க்குள்ளே போகிறோம். ஆல்ரெடி வி ஹேவ் கம்ப்ளீட்டட் சாப்டர் நம்பர் 19 இஸ் ஓவர். அடுத்து நம்ம சாப்டர் நம்பர் 20க்குள்ளே போகிறோம். இதே டைப்பில் தான் கான்செப்ட்டு, MCQஸு, ப்ராப்ளம் சால்விங், NCERT இதே பேஸில் தான் போக போகுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் us. Kindly support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.